ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாம அம்பகரத்தூருக்கு வந்திருக்கிறோம். அம்பகரத்தூர் சொன்ன உடனே ஏதாவது ஒரு புதிய ட்விஸ்ட், ஒரு புதிய முன் உதாரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்ட். நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த வீடியோவும் ஒரு புதிய ரகம்தான். பொதுவா மஹல்லாவுல மற்றும் மஸ்ஜித் பள்ளிவாசல்கள்ல இமாமத்மார்கள், பிலால்மார்கள் போன்ற பல ஹித்மத் வாசிகள் இருப்பாங்க. அப்படி உள்ள ஹித்மத் வாசிகள் தங்களுடைய ஹித்மத் காலங்கள்ல கண்ணியமாகவும் நேர்மையாகவும் பணியாற்றிவிட்டு தகுந்த காரணத்தோட தங்களது பணியை நிறைவு செய்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லும் போது அவர்களை நாம எந்த அளவுக்கு கண்ணியம் செய்யறோம், எந்த அளவுக்கு கௌரவம் செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதாங்க. அந்த வகையில அம்பகரத்தூர்ல 24 வருடம் கண்ணியமான முறையில ஹித்மத் பணி செய்து அவர்களுடைய சொந்த காரணத்திற்காக கண்ணியமான முறையில தங்களுடைய பணியை நிறைவு செய்து கண்ணியத்துடன் தனது சொந்த ஊருக்கு செல்கிறார் மதிப்பிற்குரிய அண்ணன் அமீர் ஹம்சா அவர்கள். அவர்களை அம்பகரத்தூர் மக்களும் கண்ணியம் செய்தார்கள். அம்பகரத்தூர் ஜாமியா நிர்வாகமும் எந்த முறையில் அவரை கண்ணியம் செய்ய வேண்டுமோ அந்த முறையில் கண்ணியம் செய்தார்கள். அதுபோல பிரான்சை சேர்ந்த அம்பை ஐக்கிய பேரவை சார்பாக அண்ணன் அமீர் ஹம்சா அவர்களை எங்களுடைய மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் உரிய சிராஜனன் அவர்கள் பிரான்ஸ் அம்பை ஐக்கிய பேரவை சார்பாக தங்களின் வீட்டிற்கே அழைத்து கண்ணியம் செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோல நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில அம்பகரத்தூர் நிர்வாக தலைவர்களும் அம்பகரத்தூர் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். மேலும் மதிப்பிற்குரிய தேரிழந்தூர் டாக்டர் தாஜுத்தீன் ஃபைசி அவர்கள் வாழ்த்திசை வழங்க, மதிப்பிற்குரிய அல் ஹாஃபிஸ் முஜிபுர் ரஹ்மான் சிராஜ் ஹஜ்ரத் அவர்கள் பிரியா பிரிவு உரை வழங்க, மதிப்பிற்குரிய அல் ஹாஃபிஸ் அப்துல் ஹக் ஹஜ்ரத் அவர்களின் துஆவுடன் மிகவும் அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூப்பர் டின்னருடன் நிகழ்ச்சி இனிதான முறையில் நிறைவு செய்யப்பட்டது. பிரான்ஸ் அம்பை ஐக்கிய பேரவை அமீர் ஹம்சா அவர்களை எந்த அளவிற்கு கண்ணியம் செய்தார்கள், எந்தெந்த முறையில் கண்ணியம் செய்தார்கள் என்பதை நான் சொல்றதை விட நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். இரண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருளை பெற்று வந்திருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வது, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்வது அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ சமுதாயத்திற்காக, ஊருக்காக இவ்வளோ செய்தோம், யாருமே நம்ம பாராட்டணும் தேவையில்லை, அட்லீஸ்ட் நம்மளுக்கு குறை பேசாமல் இருந்தால் போதுமாங்கிற காலத்துக்கு நம்ம இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அடியார்கள் மனசில் அந்த கல்வியில் அந்த சிந்தனையை போட வச்சு ஒரு அமைப்பு, ஊரை சார்ந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு இஸ்லாமிய ஐக்கிய பேரவை என்ற அமைப்பின் சார்பாக அவர்களை கண்ணியப்படுத்தினோம். இப்பொழுது நாம் கூடியிருப்பது நம்மிடையே 25 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று பிரியாவிடை பெற இருக்கின்ற அமீர் ஹம்சா பாய் அவர்களுக்காக. அந்த சிரித்த முகம், சிரிச்சா பல்லு வெத்தலை பாக்கு போட்டது அது வேற, அந்த புன்னகை எப்போ பார்த்தாலும் அந்த புன்னகையோடு கூப்பிட்டு எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இந்த வாரம் என்ன செய்யணும், அந்த சுற்றி வருவார் அந்த கிரசன்ட் அந்த மண்டபத்தை. நம்ம அது அந்த இடத்துல வந்து அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. கல்யாணக்காரன் அவங்க பிஸியாக இருப்பாங்க, பாய் நீங்கள் இந்த வந்து வாங்க சொல்லுங்க பாப்பல. அந்த கல்யாணக்கார விட்டுங்க, அவங்க என்ன மாமானா மச்சானா, இப்படி தன்னுடைய வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துடைய நிகழ்ச்சியிலையும் தான் வீட்டு பிள்ளை கல்யாணம்ங்கிற மாதிரி நின்று செய்வாப்புல. அமீர் ஹம்சா பாய்க்குடைய சிறப்பே அதுதான், அல்லாஹ் அவர்கள் கொடுத்த பெரிய நியமத்து. அதனால் ஒரு சராசரி வந்து ஒரு பணியாளர் இருந்துட்டு ஊருக்காக எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் தன்னுடைய பணியை செம்மனை முடித்து தரக்கூடிய ஒரு சேவையாளரை நாம் இப்பொழுது அவரை பிரிவு, நம்மை ஒரு புறம் அவருடைய பிரிவு
நமக்கு வேதனையை கொடுத்தாலும், ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், அதில் நம்ம துவா செய்வோம். ஆனால் நமக்கு ஒரு பக்கத்தில் என்ன ஆறுதல்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் தான் இருக்கு. நாகூர் ஒரு பெரிய ஒரு 200 கிலோமீட்டரில் இல்லை, எப்பவும் அவர்கள் அழைத்தாலும் வருவார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குரியவர் தான். அதனால அவரையும் நாம் கண்ணியப்படுத்தி பிரியாவிடை, இது அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அடியார்கள் மனசில் அந்த கல்வியில் அந்த சிந்தனையை போட வச்சு ஒரு அமைப்பு, ஊரை சார்ந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு இஸ்லாமிய ஐக்கிய பேரவை என்ற அமைப்பின் சார்பாக அவர்களை கண்ணியப்படுத்தினோம். இப்பொழுது நாம் கூடியிருப்பது நம்மிடையே 25 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று பிரியாவிடை பெற இருக்கின்ற அமீர் ஹம்சா பாய் அவர்களுக்காக. அந்த சிரிச்ச முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினம். அல்லாஹ் தஆலா அந்த சேவை, ஏனென்று சொன்னால் மஹ்லூக் படைப்புகள், படைத்தவனை நாம் வணங்குவதற்கு மாத்திரமல்ல, அந்த படைப்புகளுக்கும் மதிப்பை கொடுத்தால் அந்த படைப்புகளில் உள்ளது தான் எல்லாம் வரும். அதைத்தான் நம்முடைய இஸ்லாமிய ஐக்கிய பேரவை செய்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சேவையை, இந்த மன பக்குவத்தை எல்லோருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அது மாதிரி இந்த நிகழ்வை பார்த்தவர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இதைத்தான் நாம் விளங்கி இருக்கிறோம். உலமா பெருமக்களுடைய அந்த துஆவும் அந்த ஆலோசனைகளும் அவர்கள் செய்யக்கூடிய நசீகத்துகளின் மூலமாக நாம் கேட்டிருக்கின்றோம். அதனால் அதன்படி செய்யக்கூடிய நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஒன்றே தேவன் ஒன்றே மார்க்கம் ஓர் குலம் என்னும் நீதியை நன்றே உணர்ந்து நேர்மையில் உயர்ந்து நானிலம் வாழ நன்மைகள் புரிந்து வாழ வாழ நல்ல வழிகளுண்டு நபி வழங்கிய நெறிகளிலே வாரி வாரி தந்த வைரமுண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே நாம் வாழ வாழ நல்ல வழிகளுண்டு இறப்பதற்கென்றே பிறந்தோம் இங்கே இதனை அறிந்தும் நீதியாய் பொறுப்புடன் நடந்த பேதங்களின்றி பேதமை நீக்கி யாவரும் கூடி வாழ வாழ நல்ல வழிகளுண்டு நபி வழங்கிய நெறிகளிலே வாரி வாரி தந்த வைரமுண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே நாம் வாழ வாழ நல்ல வழிகளுண்டு மரணத்தின் பிடியில் கணவனை இழந்த மங்கையர் தனிமையில் வாடியே பருவம் சிதைந்து ஊர் பழி சுமந்து பாழடையாமல் மறுமணம் புரிந்து வாழ வாழ நல்ல வழிகளுண்டு நபி வழங்கிய நெறிகளிலே வாரி வாரி தந்த வைரமுண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே நாம் வாழ வாழ நல்ல வழிகளுண்டு. அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் அல்லாஹ் அருளி தான் இருக்கிறான். ஆனால் அதை நினைச்சு பார்த்து நம்ம அல்லாஹ்க்கு எப்போதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். எப்பொழுதும் அவனை நாம் சார்ந்தே வாழ வேண்டும். அவன் நமக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கின்றான். அதனால அல்லாஹ்வுடைய பேரருளை வேண்டியவர்களாக இப்பொழுது ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டக்கூடிய விஷயத்திலும் சரி, ஒருவருக்கொருவர் நட்புறவாடிக்கொண்டு, இதைத்தான் அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நான் உங்கள் உறவுக்கு பக்கத்து நான் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன். யார்? அல்லாஹ் சொல்கிறானா, நான் படுத்திருந்தேன், என்னை பார்த்தியா அப்படின்னு. என்ன அல்லாஹ் நீ படுத்திருந்தியா? ஆமாம், உன் உறவுக்காரன் ஒருத்தன் படுத்திருந்தான் ஆஸ்பத்திரியில்.
அவனோடு நான் இருந்தேன், என்னை அங்க பார்த்திருந்தால் என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய்ன்னு அல்லாஹ் கேட்பானா. அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் வாசல என்னென்ன இல்லைன்னு சொல்லியிருந்தா மேட்ரு முடிஞ்சிருக்கும். கேட்காத கேள்வி கேட்டு அவனை கேவலப்படுத்தி அவனை உதாசீனப்படுத்தி திருப்பி அனுப்பியதன் காரணமாக அல்லாஹ் நாளைக்கு அந்த மறுமையில் அதையும் கேள்வி கேட்பானா. நான் உன் வீட்டுக்கு பிச்சைக்காரன் ரூபத்தில் வந்தேனே, என்ன அல்லாஹ் சொல்ற, நீ பிச்சைக்காரன் ரூபத்தில் என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. அல்லாஹ் போய் சொல்லுவானா? இருந்தாலும் இந்த அடியான் அவனு புத்தியை காட்டிடுவான்னு சொல்லிட்டு அந்த சீனை போட்டு காட்ட சொல்லுவானா. மலக்குமார்களே போடுங்க அந்த மெமரி கார்டு போட்டு, அந்த மெமரி கார்டில் வரக்கூடிய மெமரி கார்டை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள சரி மெமரி கார்டுனா விளங்குதா? இல்லை எல்லாருக்கும் விளங்கும் டக்குன்னு. இல்லை மலக்குகள் அதை எடுத்து அந்த காட்சியை எடுத்துகிட்டு போடுவாங்கன்னு சொல்ல மாட்டா நம்ப மாட்டோம்ல. அதனால் அந்த மெமரி கார்டை அது போட்டு காட்டும் போது அவன் கை பிசைந்து நிற்பான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அல்லாஹ் தாலா நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றான். 2 மலக்குகளை 2 சிம் கார்டை போட்ட மாதிரி 2 பேர் டுவல் சிம்மை நம்புகிறோம். ஆனால் 2 மலக்குமார்கள் நம்மை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு ஹரக்கத்து கூவத்தை ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாம் எப்பொழுதும் ஒருவர்கிட்ட ஒரு மனம் நோகும்படி பேசியிருந்தா கூட அதை நோட் பண்ணப்படும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியாமல் தான் பேசிட்டோம், அவர் காதில் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே உள்ளவங்க நோட் பண்ணிடுவாங்களாம் மனசால. மனமுருகி கேட்பவர்க்கு மன்னிப்பை தருபவனே, மனத்திரையில் நிழலாய் நிற்கும் எண்ணத்தை பார்ப்பவனே. கவிஞர் கிளீன் சலான் சொல்றாங்க, மனத்திரையில் நிழலாய் நிற்கும் எண்ணத்தை பார்ப்பவனே, மனசாட்சி கோட்டைக்குள்ளே மறைபொருளாயிருப்பவனே, மஹ்ஷரில் தராசு வைத்து மனித வாழ்வை நிறுப்பவனே, மஹ்ஷரில் தராசு வைத்து மனித வாழ்வை நிறுப்பவனே, கொடியவன் உன்னேசரை தீக்குண்டில் வீசிய போது, கொடியவன் உன்னேசரை தீக்குண்டில் வீசிய போது, குளிர்ந்து போ நெருப்பே இதமாய் என முழக்கம் செய்தவனே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நடந்துச்சு. தீக்குண்டத்தில் தூக்கி போட்டாங்க எதிரிகள். அப்போ அல்லாஹ்விட்ட உத்தரவு தான், குளிர்ந்து போ. குளிர்ந்து போனால் குளிர்னு வந்துருச்சுன்னா அதுவும் டேஞ்சர் தானே. அதிகமான குளிர் ஐஸ் கட்டியில் தூக்கி போட்டால் தாங்குமா? குளிர்ந்து போ நெருப்பே இதமாய், அவங்க தாங்குற அளவுக்கு குளிர்ந்துமா. இப்போ ஏசி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆளுக்கு இப்போ இதில் கெத்த பசிபிக்கில் இப்போ ஏர் ஃப்ரான்ஸில் ஏர்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிளாங்கெட் எடுத்து போத்திக்கிட்டு உட்காந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி குளிர், அந்த மாதிரி குளிர் வராமல் இதமான குளிரை கொடுப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு கொடுத்தான். ஒவ்வொன்றுக்கும் உத்தரவு போட்டான். அது மாதிரி குளிர்ந்து போ நெருப்பே இதமாய் என முழக்கம் செய்தவனே, அடிக்க சொல்லி கடலை பிளந்து அன்பரை கரையினில் சேர்த்து, அடிக்க சொல்லி கடலை பிளந்து அன்பரை கரையினில் சேர்த்து, அடுத்து வந்த தீயவனை அழித்து பாடம் கொடுத்தவனே, அடுத்து வந்த தீயவனை அழித்து பாடம் கொடுத்தவனே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லோரும் வாங்க. ஹலோ சாலம் வாங்க, ஹசரத்மார்கள் வாங்க. வானத்தின் வதனத்திலே வெண்மலரை தூவிய பின், வானத்தின் வதனத்திலே வெண்மலரை தூவிய பின், வணக்கத்தின் அடையாளம் போல் வட்ட நிலா விட்டவனே, வணக்கத்தின் அடையாளம் போல் வட்ட நிலா விட்டவனே, நானிலத்தின் நரம்பெல்லாம் நிறைந்து எங்கும் பார்த்து நின்று, நானிலத்தின் நரம்பெல்லாம் நிறைந்து எங்கும் பார்த்து நின்று, நடக்கின்ற நாடகத்தை நடக்க விட்டு முடிப்பவனே, நடக்கின்ற நாடகத்தை நடக்க விட்டு முடிப்பவனே, பருதாவை நீக்கு உன்னை பார்க்கணும், உந்தன் பரிசுத்த அழகை கண்டு ரசிக்கணும், அரிசினில் அமர்ந்து ஆளும் மன்னவனே,
அரிசினில் அமர்ந்து ஆளும் மன்னவனே, உன்னை அல்லாஹு என்று அழைக்க சொன்னவனே, உன்னை அல்லாஹு என்று அழைக்க சொன்னவனே, உன்னை அல்லாஹு என்று அழைக்க சொன்னவனே. வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டு இருந்தோம், லைட்டா ஒரு ஊறுகாய் வச்ச மாதிரி இது ஒரு ஐட்டம் வந்துருச்சு விட்டாம இருக்கிறதுக்கு. எங்க சிராஜனாங்க அது மாதிரி கவிஞர் சலானுடைய அந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூயவனே உன்னை துதிக்கின்றேன், உன் துணையே கதி என பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், ஆசையுடன் உன்னை நாடுகிறேன். அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாய், என் விழியினுள் ஒளியாய் ஜொலிக்கின்றாய். இதயத்தை நீயே ஆளுகின்றாய், என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், ஆசையுடன் உன்னை நாடுகிறேன். அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். அல்லாஹ் என உன்னை அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். அல்லாஹ் என உன்னை அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். 1000 முறை உன்னை நினைக்கின்றேன், உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், ஆசையுடன் உன்னை நாடுகிறேன். அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன். உள்ளத்தில் நான் உன்னை உணர்ந்து கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தினால் உன்னை உணர்வு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், ஆசையுடன் உன்னை நாடுகிறேன். அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், ஆசையுடன் உன்னை நாடுகிறேன். அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். இப்போ பிரிவு விட நடக்குது, பிரியா விடை கொடுக்க போகிறோம். அவங்களும் போகிறாங்க. வந்தவன் ஆளுக்கு ஒரு டீயை போட்டு ஒரு பன்னு பிஸ்கட்டு வச்சு முடிச்சிருக்கலாம். ஏன் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தணும்? ஏன் இந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு போகக்கூடியவர், நம்ம இத்தனை வருஷமாக நமக்கே தெரியல அவர் இவ்வளோ பெரிய சேவை செஞ்சுட்டு போகிறாங்களா? யாராக இருந்தாலும் சரி, ஊருக்காக பொதுவாக உலமாக்களாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பண்ணக்கூடிய முஅத்தினாக இருந்தாலும் சரி, இதற்காக ஊரை மொத்தம் கையில் எடுத்து எல்லா நன்மை தீமைகளுக்கும் அவர்கள் உடந்தையாக இருந்து அவர் கஷ்டப்பட்டு கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் வந்து நம்முடைய தேவைகளையும் நம்முடைய பணிகளையும் எடுத்து சிறமேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் வீரரை நாம் அவர்களுக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்புகிறோம் என்று சொன்னால்,
அவர்களுக்கும் அப்படித்தான். இத்தனை வருஷமாக நாங்கள் 25 வாழ்நாளில் பாதி நாள் நாங்கள் அம்பகரத்தூரில் கழிச்சோம். அந்த ஊர் மக்கள் நம்மளை திரும்பி கூட பார்க்கலன்னு ஒன்று வார்த்தை சொல்லிடக்கூடாது. அதற்காகத்தான் ஐக்கிய பேரவை, இஸ்லாமிய ஐக்கிய பேரவை இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி எல்லா ஊர்லேயும் நடத்துங்க. எங்கள் ஊர்லேயும் மாதிரிலாம் ஆசை வந்துருச்சு. இப்போ அண்ணன் செய்கிறத பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் வரணும். ஒருவருக்கு ஒருவர் பாராட்டி கொள்வது, ஒருவருக்கு சேவைகளை நினைவுபடுத்துவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது. இந்த ஊருக்காக கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்ததுங்கிற மாதிரி கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் நீங்கள் வந்திருந்தீங்க. அது ஒரு ஆளை பார்த்து அங்கே டிஎம்கே ஒரு கட்சிக்கு எதுக்கு போயிருக்கும்போது சொன்னாங்க, இது அறிவாலயத்து பறவைன்னு சொன்னார். அந்த மாதிரி கிரசன்ட்டுடைய பறவை இது. அதனால் 25 வருஷமா அந்த கிரசன்ட்டுடைய அந்த நாங்கள் பார்க்குற நான் வர காலத்துலேருந்து நான் வர காலத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கிரசன் நகர் நிகழ்ச்சியில் பார்க்குற நேரத்திலெல்லாம் அவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் ஒரு சிறந்த, ஆமாம் 10வது வருஷம் 11வது வருஷம் நடக்குது. இஸ்லாமிய ஐக்கிய பேரவையை ஆரம்பித்து 10 வருஷம் நிறைவு செய்து 11வது பிரான்ஸ் ஐக்கிய பேரவை, இஸ்லாமிய ஐக்கிய பேரவை பிரான்ஸு. ஆமாம், இந்த பேரவை 10 ஆண்டுகள் முடிந்து இப்போ 11வது ஆண்டுகளுக்கு ஆண்டுடைய துவக்க விழாவாக இன்றைய தினம் அண்ணனுடைய வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முஜிபுர் ரஹ்மான் சிராஜி ஹசரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. குறிப்பாக இந்த இஷா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் இங்கு ஒன்று கூடி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நமது பிரான்ஸ் அம்பை ஐக்கிய பேரவை தொடங்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11ஆம் ஆண்டின் துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பேரவை செய்யக்கூடிய நற்பணிகளை தொடர்ந்து கியாமத்து நாள் வரை செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த சபையிலே பணி செய்யக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், இந்த சபையின் மூலமாக உதவி செய்யக்கூடிய எல்லா செய்தவைகளுக்கும் அல்லாஹ் உடன் நலத்தை தந்து பொருளாதார பரத்தையும் அல்லாஹ் மென்மேலும் அதிகரித்து தந்துடுவானாக. ஆமீன். பொதுவாகவே யாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அல்லாஹ் ஒருவனே அறிந்தவன். அதனால் நல்ல துஆக்கள் செய்யும் பொழுது நாம் வாய் திறந்து ஆமீன் சொல்லுகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். யாருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது அல்லாஹ் மிக மிக்க அறிந்தவன். அதனால் பயான்லையோ அல்லது வேறு நேரங்கள்லையோ யார் துஆ செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லணுங்க, வாய் திறந்து ஆமீன் என்று மனமாற நாம் சொல்லுகிற பொழுது ஆமீனுக்கென்று மறைமுகமான பரக்கத்தை அல்லாஹ் தருவான். இந்த அம்பை ஐக்கிய பேரவை ஒரு ஹதீஸிற்கு ஒருப்ப ஹைருன் நாஸ் மையன் ஃபவுன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார் மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவர்கள்தான் மக்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்பினங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய குடும்பம். இந்த படைப்பினங்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள் யாரென்றால், யார் பிறருக்கு உதவியாக நடக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸிற்கு ஏற்ப இந்த அம்பை பிரான்ஸ் ஐக்கிய பேரவையில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, ரமலானுடைய காலங்களில் அன்பளிப்புகள் தருவது, மருத்துவ உதவிகள் செய்வது, ஏழை குமர்களுக்கு உதவி செய்வது, ஏழை மாணவ மாணவிகளுக்கு பண வசதி இல்லை என்றால் அவர்களுக்கு பண உதவி செய்து படிப்புக்கு உதவி செய்வது, இதுபோன்ற நிறைய நற்பணிகளை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தொய்வின்றி சொற்ப நபர்களை உறுப்பினர்களாக கொண்டிருந்தாலும்
நம்ம செய்கிற பணி அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், யாருடைய புகழுக்காகவும் செய்யலை. நமக்கு மறுமையில் நன்மை கிடைக்கணும், யார் நம்மளை என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்ம செய்கிற பணி இறை பணி, இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்ற ஒரு உத்வேகத்தில் பல நண்பர்களின் கூட்டு முயற்சியில் இந்த பேரவை ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து செய்து வருவதை நானும் அறிவேன், இந்த சபையில் அமர்ந்திருக்கிற எல்லா நபர்களும் அறிவார்கள். அதனால் இந்த பணி, இந்த பேரவையின் பணி தொடர்ந்து தொய்வின்றி கியாமத்து நாள் வரையிலேயும் தொடர்ந்து நடைபெற நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். அத்தோடு இந்த பேரவைக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து, ஒருவர் உதவி செய்வதை விட ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு முயற்சி செய்தால் அது மிக நல்ல பலனை தரும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டு முயற்சி ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இந்த சபையில் பயணிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உடல் நலத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய மனைவி மக்கள் அனைவருக்கும் தந்துடுவானாக. அந்த சபையை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய சேவைகளை பொருந்தி கொள்வானாக. இந்த சேவையின் மூலமாக இன்னும் பல நன்மைகள், பல சேவைகள் தொடர்ந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அத்தோடு நமது ஹம்சாபாய் அவர்களின் விடைபெறும் விழா, ஹம்சாபாய் அவர்கள் கிட்டத்தட்ட நான் வருவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமது ஊரில் 2001 2025 வரையிலையும் தெரியாத மக்கள் கிடையாது, அறியாத மக்கள் கிடையாது. அவர்கள் சேவைகள் பாராட்டுக்குரியவை. நம்முடைய துஆக்களை அவர்கள் நன்கு பெற வேண்டும். அவர்களுக்கு தேவையான துஆவையும் ஒத்துழைப்பையும் அன்பளிப்பையும் நம்மால் முடிந்த அளவு செய்ய வேண்டும். தொடர்ந்து அவர் நம்மோடு தொடர்பிலேயே இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் அவரை கௌரவப்படுத்தக்கூடிய, நமது ஊரில் பணி செய்திருக்கிறார், எத்தனையோ ஜனாசாக்களை குளிப்பாட்டியிருக்கிறார், எத்தனையோ ஆண் மையத்து பெண் மையத்து எத்தனையோ நல்ல அறங்களில் ஈடுபட்டு இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்து உடல் ஆஃபியத்தை தந்து அவர் எங்கிருந்தாலும் குடும்பத்தோடு நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் துஆ செய்வோம். வல்லோர் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. நமது சபையை புரிந்து கொள்வானாக. நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கே கூடினோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்துடுவானாக. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை கலைந்து மறைந்து ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு மனமுவந்து செயல்படக்கூடிய நல்ல நசீபை வல்லோன் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதில் உச்சகட்டமான ஒரு பாயிண்ட். ஒரு மையத்து ஆயிடுச்சு, குளிப்பாட்டுக்கும் தெரியல, ஒன்றுமே அடக்கமும் செய்கிறதுக்கு யாருக்கும் விளங்கலன்னு சொன்னால் நாலு கணக்கில் கடந்து அது ஊருடைய பத்வா வந்துடுமா, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிடும். அந்த ஒரு மாமனிதருடைய அந்த ஹிதமத்தின் காரணமாக அந்த மையத்தை நல்ல முறையில் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை போன்ற செயல் வீரர்களை உருவாக்கி எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களின் மூலமாக தந்திருக்கின்றான். ஹஜ்ரத் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் அது. அந்த நல்லடக்கம் செய்வது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான்னு தான் அர்த்தம். அதனால அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ஊருக்கு உழைத்த ஊருக்கு செல்ல பிள்ளை, உறங்காமல் உழைத்த பிள்ளை, அம்பகரத்தூர் மக்கள் அன்பை பெற்ற நல்ல பிள்ளை. ஊருக்கு செல்ல பிள்ளை, உறங்காமல் உழைக்கும் பிள்ளை, அம்பகரத்தூர் மக்களின் அன்பை பெற்ற நல்ல பிள்ளை. கூப்பிட்ட குரல் ஓசை அடங்கு முன்னே வந்திடுவார்,
கூப்பிட்ட குரல் ஓசை அடங்கு முன்னே வந்திடுவார். சாப்பாட்டை தள்ளி வைப்பார், வேலையிலே முந்தி நிற்பார். சாப்பாட்டை தள்ளி வைப்பார், வேளையிலே முந்தி நிற்பார். எல்லோரின் இதயத்திலே எப்பொழுதும் அமர்ந்திருப்பார். அல்லாவின் பாதையில் தான் அவர் பணியை அமைத்துக் கொள்வார். அவர் பணியை அமைத்துக் கொள்வார். ஊருக்கு செல்ல பிள்ளை, உறங்காமல் உழைத்த பிள்ளை. அம்பகரத்தூர் மக்கள் அன்பை பெற்ற நல்ல பிள்ளை. தலைவர் என்ற பெயர் உமக்கு. பேர் என்ன? அமீர் ஹம்சா. அமீர் என்றால் தலைவர் அர்த்தமா? கவிஞர் எழுதுறாரு. தலைவர் என்றவும் பெயர் உமக்கு, தலை குனியா செயல் உமக்கு. அமீர் ஹம்சா அழகு பெயர், அம்பை மக்கள் போற்றும் பெயர். தலைவர் என்ற பெயர் உமக்கு, தலை குனியா செயல் உமக்கு. அமீர் ஹம்சா அழகு பெயர், அம்பை மக்கள் போற்றும் பெயர். பிரிய மனம் வரவில்லையே பெருமகனே வாழியவே. பிரிய மனம் வரவில்லையே பெருமகனே வாழியவே. அம்பை இஸ்லாமிய ஐக்கிய பேரவை வாழ்த்துதே உம்மருளே, வாழ்த்திடுதே. அம்பை இஸ்லாமிய ஐக்கிய பேரவை வாழ்த்திடுதே, வாழ்த்திடுதே. ஊருக்கு செல்ல பிள்ளை, உறங்காமல் உழைத்த பிள்ளை. அம்பகரத்தூர் மக்கள் அன்பை பெற்ற நல்ல பிள்ளை. ஊருக்கு செல்ல பிள்ளை. பேரம் பேத்தி எடுத்தாலும் ஒரு பிள்ளை மாதிரி பாத்தீங்களா நீங்க? எவ்வளவு அழகான முறையில் துவாவை செய்திருக்கின்றார் நம்முடைய கூத்தானூர் கவிஞர். இந்த மாதிரி சொன்ன அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பிரியா விடை கொடுக்குறாங்களா, அவங்களே டிசைன் பண்ணிட்டு போறாங்க. அதுதான், அது ஊரை அனுப்பல. ஊரை யாரும் அனுப்புறது ஐடியாவும் இல்லை, மனமும் வராது. அப்படி ஒரு செல்ல பிள்ளை இந்த ஊர் இழக்க போகுது. அதனால துவா செய்யுங்கன்னு சொன்னா அவர் ஒரு பாடலே எழுதி அனுப்பிட்டார். மாஷா அல்லாஹ். கூத்தானூர் சலீமுதீன் அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. அண்ணா எங்க துவா செஞ்சிருமா? சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஓ மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் கொடுங்க. தாஜிதர் அண்ணன் இஸ்லாமிய ஐக்கிய பேரவையுடைய சார்பாக அண்ணன் அவர்கள் ரூபாய் 50,000 கொடுத்து கண்ணியப்படுத்துகிறார். நாரே தக்பீர், நாரே தக்பீர். சிராஜ் அண்ணன் போடுங்க. பொன்னாடை போர்த்தி சிராஜ் அண்ணன் அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார். நாரே தக்பீர். எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். வாங்க. ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி. இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹஜரத் அவர்களுக்கு ஒரு திருமணம். آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد. اللهم صل وسلم وبارك عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم نشنا கிருபையில் ரஹ்மானே அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களிலிருந்தும் யாரெல்லாம் வஃபாத்தாகி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ மக்ஃபிரத் செய்வாயாக. கிருபையுள்ள நாயனே யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் யா அல்லாஹ் செய்யக்கூடிய சேவைகள் அத்தனையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை
நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் இலங்கை திருநாட்டிலே யா அல்லாஹ் இடம்பெற்றிருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு யா அல்லாஹ் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை மக்களுடைய வாழ்விலும் யா அல்லாஹ் நீ பரக்கத்தை செய்வாயாக. குறிப்பாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஹமாரா ஹாஜா அண்ணனுடைய வாழ்விலே யா அல்லாஹ் நீ பரக்கத்தை செய்வாயாக. அதே போன்று யா அல்லாஹ் சிராஜ் அண்ணனுடைய வாழ்விலே பரக்கத்தை செய்வாயாக. இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு உதவி செய்தார்களோ உதவி செய்யாமல் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுடைய வாழ்விலும் யா அல்லாஹ் நீ பரக்கத்தை செய்வாயாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் சலாமத்தான ஈமானையும் எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய திருக்கரத்திலே இருக்கிற லிவாவுல் ஹம்தன கூடிய கொடி நிழலிலே யா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய திருக்கரத்தினால் யா அல்லாஹ் ஹவ்லுல் கௌசர் நீர் இறந்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்குவாயாக. குறிப்பாக ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் வைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாருடைய ஃபைது பரக்கத்தை பெற்ற கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய இஸ்ஸத்தை கொண்டு யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. நம்ம தான் வீட்டுக்காரங்களா சார். नारे तकबीर अल्लाहु अकबर नारे तकबीर अल्लाहु अकबर अल्लाहु अकबर என்ன